ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிருந்தா கிரியேட்டிவ் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வீட்டை அழகாக நல்ல நீட்டாக நல்ல வாசனையுடன் வச்சுக்க ஒரு மோட்டிவேஷ்னல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக நீட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட வீட்டோட என்ட்ரன்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கணும். அதுக்காக சின்னதாக நான் வந்து ஒரு ரங்கோலி கோலம் தான் வந்து போட்டிருக்கேன். அந்த ரங்கோலி கோலத்தில் செம்மண் அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி செம்மண் அவுட்லைன் கொடுக்கும்போது இந்த கோலம் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். மோஸ்ட்லி நான் லைக் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ரங்கோலி கோலம் தான். உங்களுக்கு என்ன கோலம் பிடிக்கும் அப்படிங்கிறத ப்ளீஸ் கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அழகாக நல்ல நீட்டாக வாசலில் வந்து கோலம் போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு பார்க்கும்போதே நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும். வீடும் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். அடுத்ததாக கீழே உள்ள படியில் தாமரை கோலமும் மேலே உள்ள படியில் நான் வந்து விளக்கம் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வாசற்படியில் வந்து போடும்போது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வருவதா ஐதீகம். இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறத என் பாட்டி அடிக்கடி வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் நான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம கோலம் போடும்போது வீட்டில் உள்ளவங்கள்ட்ட இந்த கோலத்தை மிதிக்காமல் வரணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கோலத்தை எல்லாம் நம்ம வந்து வெள்ளி செவ்வாயில் வந்து போட்டால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வந்து வச்சுருக்கோம். இந்த ஸ்டாண்டில் ஒரு அழகான நான் வந்து ஒரு பவுல் வந்து வச்சுருக்கேன். நல்ல பெரிய பவுல் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பவுலில் நம்ம வந்து பூ வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிப்பை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக ஜவ்வாது பவுடர் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஜவ்வாது பவுடரை நம்ம தண்ணியில் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து வாசனையாக இருக்கும். அடுத்ததாக வந்து இதில் பூ வைக்கிறதுக்காக நாங்கள் வீட்டு தோட்டத்தில் நல்லா வந்து இட்லி பூ வந்து பூத்துருந்துச்சு. அந்த பூவை பறித்து தான் நான் வந்து வைக்க போகிறேன். இப்போது இதுலேருந்து ஒரு கொத்தை மட்டும் நான் வந்து பறித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி பவுலில் வந்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இதில் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ரோஜா பூ தான் நான் வந்து வைக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வச்சுட்டு பார்க்கும்போது இந்த பவுல் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக நல்லா நீட்டாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம வந்து ஜவ்வாது பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கனால வீட்டுக்குள்ளே நுழையும் போது நல்லா வந்து ஒரு குட் ஸ்மெல் வந்து இருக்கும். இதனால் பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டெய்லியும் வந்து துணியெல்லாம் வந்து துவைச்சிருவோம். ஆனால் துவைச்ச துணியை மடித்து வைக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு சிலருக்கு ரொம்பவே பிடிக்காத ஒரு செயல். இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா துணி காஞ்சதுக்கப்புறமா இதை மாதிரி சோஃபாலேயோ இல்லை பெட்டு மேலேயோ இல்லை வந்து சேர் மேலேயோ வந்து போட்டு வச்சுருப்போம். அந்த மாதிரி போடாமல் நம்ம துணியை காய வச்சு எடுக்கும்போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு துணி வந்து சேரவே வந்து சேராது. நமக்கு மடிக்கிற அந்த ஒரு கஷ்டமும் வந்து தெரியாது. அதுக்கு நான் வந்து துணியை எடுக்கும்போதே துணியை வந்து மடிச்சிடுவேன். இந்த மாதிரி எடுக்கும்போதே துணியை வந்து மடிச்சுட்டு இந்த மாதிரி பேஸ்கெட் வந்து வச்சுருப்பேன். அந்த பேஸ்கெட்டில் நான் வந்து இந்த மாதிரி துணியெல்லாம் வந்து அடுக்கி வச்சுருவேன். ஃபுல்லாக நம்ம துணியெல்லாம் வந்து மடித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த துணியை எடுத்துகிட்டு போய் கபோர்டில் வந்து நீட்டாக அழகாக ஆர்கனைஸ் வந்து பண்ணிக்கலாம். அப்பக்கப்போ துணியை நம்ம மடிக்கும்போது நமக்கு இந்த மாதிரி சின்ன பேஸ்கெட்டே வந்து போதும். இல்லை நிறைய துணி நம்ம மடித்து வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய பேஸ்கெட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிலர் கட்டப்பை யூஸ் பண்ணி துணியெல்லாம் வந்து மடித்து எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம கபோர்டில் எடுத்து வைக்கும்போது துணிக்கு வந்து களையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் மீண்டும் நம்ம வந்து மடிக்கிற மாதிரி வந்து இருக்கும். இந்த மாதிரி பேஸ்கெட் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அழகாக நீட்டாக எடுத்து நம்மளோட கபோர்டில் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் நல்லா நீட்டாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சமையலறை தான். இந்த மாதிரி சமையலறையில் நம்ம எப்போயுமே வந்து நீட்டாக வந்து வச்சுக்கணும். இதே வெள்ளி செவ்வாய் அப்படின்னா இந்த மாதிரி கோலம்லாம் வந்து போட்டு நம்ம வந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் கண்டிப்பாக ஒரு குடத்தில் தண்ணி வந்து வச்சுருக்கணும். இந்த சமையல் கட்டில் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஓம் அப்படிங்கிறது நாங்கள் வந்து எழுதியிருப்போம். இது வந்து ஏன் எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கக்கூடிய பொருள் எப்பயுமே வந்து தீராமல் இருந்துக்கிட்டே இருக்கணும். சாப்பாட்டுக்கு வந்து பஞ்சம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஓம் அப்படிங்கிற வந்து எழுதியிருக்கோம். இதுவும் எங்கள் பாட்டி வந்து சொல்லி கொடுத்தது தான். கிச்சனில் பூச்சி தொல்லை, அப்புறம் பள்ளி தொல்லை, இரும்பு தொல்லை இதெல்லாம் வந்து இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூடத்தை வந்து கொஞ்சமாக வந்து நுணுக்கிட்டு இதை வந்து 4 மூலையிலையும் நம்ம வந்து போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இதில் வந்து எறும்பு தொல்லை, பூச்சி தொல்லை, பள்ளி தொல்லை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. கிச்சனை நான் வந்து எந்த லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணுவேன் அப்படிங்கிறத ஏற்கனவே வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நம்ம வீட்டில் நல்ல வாசனையாக நல்ல நீட்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சிங்க்கு தான். இந்த மாதிரி சிங்க்கில் நான் எப்பயுமே வந்து ஷாம்பு யூஸ் பண்ணி தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். எந்த ஷாம்பு வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம சிங்க்கை நல்லா வந்து தேய்ச்சி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து ஷைனிங்காக நல்லா நீட்டாக வந்து இருக்கும். இந்த மாதிரி ஷாம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுறனால நல்ல வந்து ஒரு குட் ஸ்மெல் வந்து இருக்கும். ஸோ ஒரு தடவை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து நம்ம வீடு பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது ஒட்டடை வந்து வீட்டில் வந்து இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அது உடனே வந்து க்ளீன் பண்ணிடணும். நான் வந்து வீடு எப்போ தொடப்பணும் அப்போ வந்து ஒட்டடையை வந்து அடித்து விட்டுருவேன். ஒட்டடையை அடித்ததுக்கப்புறமா நல்லா வந்து வீட்டை ஒரு தடவை நல்லா நீட்டாக கூட்டி விட்டுறலாம். நல்லா மண் இல்லாமல் நல்லா நீட்டாக கூட்டி விட்டுட்டோம் அப்படின்னா துடைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கு நான் வந்து ஒரு பக்கெட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். எந்த ஹேண்ட் வாஷ் வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதில் ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு நான் வந்து இந்த தண்ணியில் ஹேண்ட் வாஷ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக ஜவ்வாது பவுடர் வந்து எடுத்திருக்கேன். அந்த ஜவ்வாது பவுடரை இந்த தண்ணியில் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன் ஜவ்வாது பவுடர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வீடு துடைச்சதுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு குட் ஸ்மெல் வந்து இருக்கும். இப்போது மாப்பு யூஸ் பண்ணி நம்ம வீட்டை வந்து துடைச்சிக்கலாம். ஒரு சிலர் ஷாம்பூலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா வலிக்கி விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வீட்டை வந்து தொடச்சிக்கிட்டே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன தான் கூட்டியிருந்தாலும் ஒரு சில இடத்துல குப்பைகள் வந்து இருக்கும். நம்ம இந்த குப்பையை எடுத்துக்கொண்டு வெளியில் தான் வந்து போடுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு டைமாக போயிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப்பை நம்ம துடைக்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த வாளியில் நம்ம வந்து மாட்டி விட்டுக்கலாம். இந்த கப்பில் நம்ம துடைக்கும் போது வரக்கூடிய தூசிகள் எல்லாத்தையும் வந்து இந்த கப்பில் வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா மொத்தமாக வெளியில் கொண்டு வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம நல்லா நீட்டாக சுத்தமாக வாசனையாக வச்சுருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து பாத்ரூம் தான். இந்த மாதிரி நம்ம குளிக்க யூஸ் பண்ணக்கூடிய பக்கெட்டை குளித்து முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பைப்பில் வந்து நம்ம மாட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கீழே வந்து உப்புக்கரை வந்து படியாமல் வந்து இருக்கும். என்ன தான் நம்ம பாத்ரூமையோ டாய்லெட்டையோ நல்லா நீட்டாக வந்து வச்சுக்கிட்டாலும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு கெட்ட ஸ்மெல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு வேஸ்ட்டான ஒரு டப்பாவில் நான் வந்து கொஞ்சமாக கம்ஃபர்ட் தான் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். அதோட மூடியில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன ஹோல் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு பாத்ரூமில் வந்து ஒரு செல்ஃபில் நம்ம வந்து வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பாத்ரூம் எப்பயுமே வந்து நல்ல ஒரு குட் ஸ்மெல்லோடு வந்து இருக்கும். கம்ஃபர்ட்டுக்கு பதிலாக நீங்கள் பினாயில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த டிப்பையும் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். எப்பயுமே வந்து அழுக்கு துணியை வந்து ஒரு பேஸ்கெட்டில் நம்ம வந்து போட்டு வச்சிடணும். கண்ட பக்கம் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா அதை எடுத்து வாஷ் பண்ணுறப்ப நமக்கு ரொம்பவே வந்து சிரமமாக இருக்கும். ஒரு துணியை வந்து வாஷ் பண்ணுவோம், இன்னொரு துணியை வந்து வாஷ் பண்ண மறந்துடுவோம். அதனால எப்பயுமே பாத்ரூமுக்கு பக்கத்தில் ஒரு பேஸ்கெட் வந்து வச்சுட்டு அதில் துவைக்கக்கூடிய துணியெல்லாம் நம்ம வந்து போட்டு வச்சிடணும். இதே மாதிரி குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க அவங்க துணியையும் இந்த மாதிரி பக்கெட்டில் வந்து போட்டு வச்சுருவாங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் கெட்ட ஸ்மெல் வருது அப்படின்னா நம்மளோட டஸ்ட்பின்ல இருந்து தான் வந்து வரும். அதாவது அன்னன்னைக்கு குப்பையை நம்ம அன்னன்னைக்கு கொட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது. இதே 2-3 நாள் சேர்த்து வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு கெட்ட ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு குப்பையெல்லாம் நம்ம கொட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டஸ்ட்பினில் ஒரு நியூஸ் பேப்பர் வந்து போட்டுட்டு காட்டனில் கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் ஊற்றிட்டு நம்ம அந்த டஸ்ட்பினில் வந்து அதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் இதில் குப்பைகளை வந்து வச்சோம் அப்படின்னா இந்த குப்பைகள்லேருந்து வரக்கூடிய ஸ்மெல் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. கம்ஃபர்ட்டோட ஸ்மெல்லு மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வீட்டில் ஸ்க்ரீன்லேயோ டோர் மேட்லேயோ பார்த்திங்கன்னா கெட்ட ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அத்தர் இருந்தால் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி தடவி விட்டுட்டோம் அப்படின்னா இதுலேருந்து நல்ல வந்து ஒரு குட் ஸ்மெல் வந்து இருக்கும். வீட்டுக்குள்ளே நுழையும் போதே நல்ல வந்து குட் ஸ்மெல் இருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் நமக்கு வந்து கிடைக்கும். இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கம்ஃபர்ட்டில் கொஞ்சமாக தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். அதுவும் வந்து நல்ல ஒரு குட் ஸ்மெல்லோடு வந்து இருக்கும். ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பராமரிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் அப்படின்னா நம்மளோட கார்டன் தான். இப்போ சப்போஸ் நமக்கு ஏதாவது மைண்டு வந்து ரிலாக்ஸாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கார்டனில் நம்ம கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்தாலே வந்து போதும், நம்மளோட மைண்ட் ரொம்பவே வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். அதுக்காக நம்ம எப்பயுமே நம்ம வீட்டை சுற்றி உள்ள அந்த கார்டன் எல்லாத்தையும் வந்து அழகாக வந்து பராமரிக்கணும். இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க இந்த கார்டன் வீடு எல்லாமே வந்து எங்களோட கிராமத்து வீடு. எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயும் பின்னாடியும் பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் வந்து வச்சுருக்கோம். இதே வீட்டுக்கு பின்னாடி மாமரம், தென்னை மரம் அந்த போன்ற மரங்கள்லாம் நிறைய வந்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து சின்னதாக கார்டன் மாதிரி வச்சு நம்ம பராமரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா வீடும் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுத்தமான காற்று நமக்கு எப்பயுமே வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக நம்ம வீட்டை வந்து நல்ல வாசனையாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டோட ஜன்னலை எப்பயுமே ஓப்பனில் வந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஜன்னலை நம்ம ஓப்பனில் வந்து வைக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கெட்ட ஸ்மெல் வந்து வெளியில் போயிட்டு நமக்கு சுத்தமான காற்று வந்து உள்ளே வரும். இதனால் வீட்டுக்குள்ளே எந்த விதமான கெட்ட ஸ்மெல்லும் வந்து இருக்காது. ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
வீட்டை சுத்தமாக நல்ல வாசனையாக நல்ல நீட்டாக அழகாக வச்சுக்க நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.